குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே கெட்டில் பற்றி போட்டிருந்தேன். இந்த கெட்டில் இல்லாட்டாலும் வேறு நிறைய மாடல் வருது. நம்ம வீட்டில் ஒன்று இருந்ததுன்னா திடீர்னு அவசரமாக வயசானவங்க வந்து சுடு தண்ணி வேணும்னு கேட்பாங்க. நமக்கே சூடாக குடிக்கணும்னு தோணும். அப்போ போய் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம அந்த சுடு தண்ணி எடுத்து ஆற வச்சுலாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அப்போ இதில் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து கொஞ்சம் நல்லா குடிக்கிற சூட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியாக தான் வேணும்னா இது ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போல்லாம் குடிக்க தோணுதோ பிள்ளைகளுக்கும் நீங்களும் அந்த ஆற வச்ச தண்ணியை வந்து குடிக்கலாம். அதில் இப்போ இது வந்து கொஞ்சமாவது சூடாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். சுடு தண்ணி ஊற்றும்போது இல்லை சூடாக ஒரு சாம்பார் எல்லாம் ஏதாவது கிளாஸ் பாத்திரங்களில் ஊற்றும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் முதல்ல போட்டுக்கிடுங்க. கொதிக்கிற தண்ணினா கிளாஸ் அந்த டம்ளர்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு வெடிச்சிடும். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம இப்போ தண்ணி சுட்டுருச்சான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது குடிக்கிற சூட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம அதை எடுத்து நமக்கு வேண்டிய அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு அது ஃபுல்லாக கொதிக்கணுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்த உடனே இது ஆட்டோ ஆஃப் ஆயிரும். தன்னாலே இது ஆஃப் ஆயிரும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு குடிக்கிற சூட்டில் இதை தண்ணி வந்திருக்கும். இதை நம்ம குடிக்கலாம். நைட்டு கூட நீங்கள் அந்த அவங்க வயசானவங்க தூங்குகிற பெட்ரூம்லேயோ இல்லை உங்களுக்கு கிட்டக்க இருக்கிற ஏதாவது இடத்துலையோ இந்த கெட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப ஆன் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் நிமிஷங்கள்லேயே அதை லேசாக சுட்டோம்னா சுடுதண்ணியாக குடிக்கலாம். நடுராத்திரி எழுந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியை ஜில்லுன்னு குடிக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அது எப்போவுமே பெட்டுக்கிட்ட நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே நடுராத்திரி தாகம் எடுத்தாலும் நல்லா தண்ணி குடிக்கணும். வெளியில் கிச்சன் வரைக்கும் போகணும் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கிட்டக்க ரெடியாக தண்ணி இருக்கட்டும். தண்ணி எப்போவுமே நமக்கு ரொம்ப உயிர் நாடி இல்லையா? அதனால் இதை லேசாக சூடு பண்ணி குளிர்காலத்தில் குடிக்கலாம். இது நல்ல டிப்ஸாக ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்ததுன்னா பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.